வணக்கம். இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாமனிதர் சிவராம் படுகொலை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் விசாரிக்கப்படலாம். ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தின் முதலாவது சிறை தண்டனை. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு. தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு. இலங்கை நோக்கி சென்ற விமானத்தில் நடுவானில் நேர்ந்த குழப்பம். பட்டினியில் மாளப்போகும் காசா, இஸ்ரேலின் பயங்கரமான அறிவித்தல். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். தமிழ் ஊடகவியலாளர் தராகி எனப்படும் சிவராம் கொலை வழக்கு தொடர்பில் புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று கொழும்பை சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர் ராமசாமி சிவராஜா தெரிவித்துள்ளார். தராகி எனப்படும் தர்மரட்னம் சிவராம் படுகொலை வழக்கு தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு கொழும்பில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிவராம் 1984ஆம் ஆண்டு தொடக்கம் 1990ஆம் ஆண்டு வரை புலட் இயக்கத்தில் செயற்பட்டு வந்ததுடன் அந்த இயக்கத்துடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளின் பின்னர் அதிலிருந்து விலகி ஊடக பணியை ஆற்றியுள்ளார். தீவிர தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பல கட்டுரைகள், ஆய்வுகளை எழுதி வந்த சிவராம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்துடன் மிக நெருங்கிய பங்களிப்பை ஆற்றியிருந்தார். இவர் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகள் தமது அதி உயர் விருதான மாமனிதர் பட்டத்தினை இவருக்கு சூட்டியமை குறிப்பிடத்தக்கதாகும். தமக்கு வழங்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனையை ரத்து செய்யுமாறு கோரி WM மெண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்டவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மேற்கு மனுவினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 3.5 பில்லியன் ரூபாய் வட்வரியை செலுத்த தவறியமைக்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செலுத்த வேண்டிய வரியை தவணை முறையில் செலுத்த அனுமதிக்குமாறும் இந்த மேன்முறையீட்டில் பிரதிவாதிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் அவர்களின் மேன்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களின் மறுசீரமைப்பை தொடர்பில் கடந்த அரசின் நடவடிக்கைகள் பொதுத் தேர்தல் முடியும் வரை புதிய அரசாங்கத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கம் பொது நிறுவன மறுசீரமைப்பு பிரிவை அமைத்தது. அதன் கீழ் 130 பொது நிறுவனங்கள் மறுசீரமைப்புக்காக பட்டியலிடப்பட்டன. எனினும் பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி உத்தரவாதம் வழங்கியுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களின் மறுசீரமைப்பு தொடர்பில் கடந்த அரசின் நடவடிக்கைகள் பொது தேர்தல் முடியும் வரை புதிய அரசாங்கத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்கள், சபைகள் என்பன நட்டத்தில் இயங்கும் நிலையில் அவற்றை லாபமீட்டும் நோக்கத்திற்காக மறுசீரமைக்கும் யோசனைக்கு கடந்த அரசாங்கத்தில் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. பெரும்பாலான அரசு நிறுவனங்கள் நட்டமடையும் நிலையில் அவற்றின் சுமை பொதுமக்களை சென்றடைவதாகவும் அதனை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளதாகவும் கடந்த அரசாங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி தேர்தலின் போது தமது தேர்தல் செலவினம் தொடர்பான கணக்கு அறிக்கை சமர்ப்பிக்க தவறிய பொது வேட்பாளர் அரியநேத்திரன் உட்பட 3 எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது தேர்தல் செலவு தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் காலக்கெடு நேற்றைய தினம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் இறுதி நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட 35 வேட்பாளர்கள் தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அது தொடர்பான அறிக்கை ஒன்றும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. ஊழல் மோசடிகளை ஒழிக்கப் போவதாக சூளுரைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் செலவின் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பெற்றுக்கொண்ட நிதி மற்றும் அதற்காக செலவு தொடர்பான அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் தேர்தல் நடைபெற்ற 21 நாட்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமானதாகும். அதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் 18 வேட்பாளர்கள் மட்டுமே செலவுகளுக்கான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ் மாவட்டத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாரை சேர்ந்த முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்டு நடராசா என்பவரால் கடந்த 10ஆம் தேதி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் எதிராளிகளாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த மாவை சேனாதிராசா, கட்சியின் பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கம் மற்றும் சேவியர் குலநாயகம் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன.
இதன்போது வழக்கை தொடர்ந்துள்ள மார்க்கண்ட நடராசா முன்வைத்துள்ள கோரிக்கைகளாவன: 1 முதல் 3 வரையான எதிராளிகள் 27/1/2024க்கு பின்னராக இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்புக்கு முரணானவை என்ற வகையில் வெற்றும் வெறுதானவையும் என்ற கட்டளைக்கும் தீர்ப்புக்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் 1 மற்றும் 2ஆம் எதிராளிகள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர் என்ற அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியில் மத்திய செயற்குழு என்ற பெயரில் எவ்வித கூட்டங்களையும் கூட்டக்கூடாது என்ற இடைக்கால தடை விதிக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1ஆம் எதிராளி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என கோதாவில் செயற்படக்கூடாது என்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2ஆம் எதிராளி இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற கோதாவில் செயற்படக்கூடாது என்ற இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பிக்குமாறும் வழக்காளியின் சார்பில் வேண்டுதல் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமானிகளுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக துணை விமானி அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். இதன் காரணமாக விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு பெரும் அச்ச நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய விமானி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ள நிலையில் இது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கனடாவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சஞ்சய் குமார் வர்மா மற்றும் பிற மூத்த ராஜதந்திர அதிகாரிகளை திருப்பி அழைத்துள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த ஹர்தீப் சிங் நிச்சார் கொலை தொடர்பான விசாரணையில் இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் பிற தூதரக அதிகாரிகளை ஆர்வமுள்ள நபர்கள் என்று கனடா அறிவித்ததற்கு பதிலடியாக இந்திய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. கனடாவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் திருப்பி அழைக்கப்பட்டதை அறிவிக்கும் அறிக்கையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: கனடாவின் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ வாக்கு வங்கி அரசியல் செய்வதாகவும் கனேடிய மண்ணில் பிரிவினைவாத கூறுகளை சமாளிக்க தேவையானவற்றை செய்யவில்லை என்றும் மத்திய அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் நிஜார் கொலையில் இந்தியா ஈடுபட்டதற்கான ஒரு சிறிய ஆதாரத்தையும் கனேடிய அரசாங்கம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு கடுமையான அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் பிற ராஜதந்திரிகள் அந்த நாட்டில் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான விவகாரத்தில் ஆர்வமுள்ள நபர்கள் என்று கனடாவிலிருந்து எங்களுக்கு நேற்று ராஜதந்திர தகவல்கள் கிடைத்தது. இந்திய அரசாங்கம் இந்த ஆபத்தான குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரித்துள்ளது. வாக்கு வங்கி அரசியலை மையமாக கொண்ட ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் இது என்று கூறியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனேடிய மண்ணில் காலிஸ்தானி அமைப்பை சேர்ந்த ஹர்தீப் சிங் நிச்சார் கொல்லப்பட்டதில் இந்திய அரசாங்க முகவர்களின் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டிய போது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் ஆபத்தானது என்று மத்திய அரசு நிராகரித்தது. அதன் தொடர்ச்சியாக சிறிது காலம் விசா சேவைகளும் நிறுத்தப்பட்டன. இந்திய உயர் அதிகாரி சஞ்சய் குமார் வர்மா பல்துறைகளில் பணியாற்றி நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த அதிகாரியாக காணப்படுகின்றார். ஜப்பான், சூடான், இத்தாலி, துருக்கி, வியட்நாம் மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் இந்தியாவின் சிறப்பு தூதுவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் என்பதுடன் அவருக்கு அரசு துறையில் 36 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் உண்டு என்றும் கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் லாவோஸ் நாட்டிற்கு ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றிருந்த போது கூட கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருதரப்பு உறவு குறித்து பேசியுள்ளார். இந்த நிலையில் கனடா எங்களது அதிகாரிகளை ஆதாரமில்லாமல் குற்றம் சாட்டுவதாகவும் தனது மண்ணில் காலிஸ்தானி பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த தவறியதை நியாயப்படுத்த மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதாகவும் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்ட நிச்சார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வைத்து 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் இந்தியாவின் தொடர்பு குறித்து தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வரும் கனேடிய காவல்துறை இந்தியர்கள் சிலரையும் கைது செய்து விசாரணைகள் செய்து வருகின்றது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் காசாவிற்குள் செல்லும் அத்தியாவசிய பொருட்களையும் தடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டிற்கு மேல் போர் தொடரும் நிலையில் சமீப காலங்களில் காசா பகுதியில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வடக்கு காசாவின் ஜவாலியாவில் தங்கள் ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பித்ததன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்கள் தெற்கு நோக்கி நகருமாறும் இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் வடக்கு காசாவின் ஜபாலியாவின் பகுதியை முழுமையாக சுற்றி வளைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு முழுமையாக சுற்றி வளைத்து உணவு மற்றும் தண்ணீரின்றி அங்குள்ள ஹமாஸ் போராளிகளை முடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இப்படி அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் முடக்குவது அங்குள்ள பல நூறு அப்பாவி பாலஸ்தீனியர்களையும் பாதிக்கும் என்பதனால் இது சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் ஓய்வு பெற்ற தளபதிகள் சிலர் இணைந்து இந்த திட்டத்தை நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முன்னெடுத்துள்ளனர். அதன்படி வடக்கு காசா பகுதியில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்பாக வெளியேற 1 வார கால அவகாசம் வழங்கப்படும். அதன் பிறகு அந்த பகுதி மூடப்பட்டு இராணுவ மண்டலமாக அறிவிக்கப்படும்.
மேலும் ஒரு வாரம் கழிந்ததும் வெளியேறாதவர்கள் அனைவரும் ஹமாஸ் படைகளாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட பொருட்கள் நிறுத்தப்படும். மேலும் ராணுவ விதிமுறைகளுக்கு உட்பட அவர்கள் மீது தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.